அப்படி ஓரமா போய் சண்டை போடுங்கயா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்ல மாத்தி சண்டை போட்டுக்கிட்ட ஆக்டர்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பிசாசு படத்தோட ஈவென்ட்ல பாலா வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது பைல்வான் கேட்டிருப்பாரு, பிசாசுன்னு டைட்டில் வச்சிருக்கனால தான் நீங்க வந்து பிளாக் கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு பாலா சொன்ன பதில பாருங்களேன். பிசாசுன்னா கருப்பா தான் இருக்கணுமா, பிங்க் கலர் கூட சட்டை கூட போட்டு வரலாமே. அடுத்ததா 3rd பிளேஸ்ல மணிகண்டன். இவர் வந்து விகடன் அவார்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு, லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சாரோட ஃபேன் அடிக்கடிக்க சொல்லும்போது எனக்கு லோகேஷை வந்து அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பயங்கர வெறியில ஒன்று சொல்லியிருப்பாரு பாருங்களேன். ஒரு மணிகண்டன்ல இன்னொரு 100 மணிகண்டன் வந்தாலும் சட்டை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவேன், அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்ததா 2nd பிளேஸ்ல சென்றாயன். லோக்கல் சாருக்கு படத்தோட ப்ரமோஷன்ல ராஜன் அவர்கள் படம் எடுப்பது டார்ச்சர்னு சொல்ல, அதுக்கு சென்றாயன் எங்க முதலாளி படம் எடுத்தாதே எங்களுக்கு வேலைன்னு சொல்ல, இப்படியே 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. படம் எடுப்பது டார்ச்சர் பண்ணாத, எங்களுக்கு வேலை உட்கார், நாங்க வேற வேலை வாங்கி தரோம். அவரை வேலை. அடுத்ததா 1st பிளேஸ்ல மைசூர் அலிகான். இவர் வந்து பாலா 25 இயர் சினிமா ஜேர்னி ஷோல வந்து மைசூர் அலிகான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது முஸ்கின் வந்து டைமை காட்டி உன்னை எவ்வளவு நேரம் பேசுவ, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு கடுப்பான மைசூர் அலிகான் மிஸ்கினை வந்து பிசாசுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பயங்கரமா ஓட்டியிருப்பாருங்க. மைசூர் அலிகான் மைக்க பிடிச்ச உடனே பிசாசு வந்து லைட்டை காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.